ஹலோ நண்பர்கள். இந்த வீடியோல நாம பார்க்க கதை என்னன்னா, காட்டின் கடைசி இரவு. ஒரு இரவு நேரத்துல வனத்தில் இருள் மூழ்கி இருக்கும்போது, வெள்ளி நிற நிலவொளில ஓநாய் ஒரு பாறையின் மீது நின்று முழு நிலாவை நோக்கிப் பார்த்தாள். காட்டில் அமைதி, அதிகமான அமைதி. மரத்தின் இலைகள் அசையும் சத்தமும் புழுக்கள் உலரும் ஒலியும் இல்லை. ஏதோ தவறாக இருக்கிறது. அந்த சமயத்தில் ஓர் அதிர்ச்சிகரமான அழுகை மரங்களுக்குள் ஒலித்தது. ஓநாயின் காதுகள் மெல்ல எழுந்தன. இது சாதாரண வனவிலங்கின் குரல் இல்லை. இது உதவிக்கான ஒரு வேண்டுகோள். ஓநாய் காற்றைப் போல ஓடியது. மண்ணில் ஓசையில்லாமல் நகர்ந்து போனான். ஒரு நதிக்கரைக்கு வந்தவுடன் ஒரு இளம் மான் வேட்டைக்காரர்களின் கயிற்றில் சிக்கிக் கொண்டது. உதவுங்கள்! மான் நடுங்கினான். தப்பிக்க முயன்றபோது கயிறு இறுக்கமாகியது. ஓநாய் தயங்கியது. ஏன்னா ஓநாய்களும் மான்களும் நண்பர்களாக இருக்கக்கூடாது. ஆனால் ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவனுக்கு திரும்பிவிட அனுமதிக்கல. அசையாதே ன்னு ஓநாய் சொன்னான். தனது கூர்மையான பற்களை பயன்படுத்தி கயிற்றைக் கடிக்கத் தொடங்கினான். இது ஒரு அபாயம். இது அவளது கூட்டத்திற்கு எதிராகச் செல்லும். ஆனால் ஓநாய் அதைப் பற்றி கவலைப்படவில்லை. கடைசியாக ஒரு கடிக்கையில் கயிறு முறிந்தது. நீ செல், ஓநாய் மெதுவாக மானிடம் சொன்னது. இனி வேண்டாம் தாமதம். சிறிய மான் வேகமாக ஓடிச் சென்றது. ஆனால் ஓநாய் தனியாக இல்லை. ஒரு உருவம் அவனை கவனித்தன. ஒரு மரக்கிளையில் எல்ட்ரின் ஒரு முதிய புத்திசாலி ஆந்தை உட்கார்ந்திருந்தது. நீ இன்று ஒரு எதிரியை உருவாக்கிவிட்டாய், ஓநாயே என்று அவன் மெதுவாக கூறினான். என்ன சொல்கிறாய்? ஓநாய் கேட்டது. விழிகள் இருண்டன. எல்ட்ரின் தனது இறக்கைகளை விரித்தான். வேட்டைக்காரர்கள் திரும்பியுள்ளனர். அவர்கள் இந்த வலையை வித்தியாசமாய் வைத்தனர். ஓநாய் ஒருவர் அவர்களை ஏமாற்றுவதை அறிந்தால் அடுத்த இலக்கு நீயாகி விடுவாய். ஓநாய் பதறியது. வேட்டைக்காரர்கள் தயக்கமில்லாமல் விலங்குகளை வேட்டையாடுவார்கள். ஆனால் இக்காட்டை பாதுகாக்க வேண்டியது ஓநாயின் கடமை. நான் என்ன செய்ய வேண்டும்? எல்ட்ரின் விழித்துக் கொண்டான். நாளைய விடியலுக்கு முன் நீ உன் கூட்டத்தை பாதுகாப்பாகக் கொண்டு செல்ல வேண்டும். இல்லையெனில் இன்னொரு நிலவோட்டத்தைக் காண முடியாது. ஓநாயின் இதயம் பயத்தால் துடித்தது. ஒளியில்லா குகையில் கைன்னு கருப்பு நிற ஓநாய் தலைவர் லூனாவின் வார்த்தைகளைக் கேட்டுக்கொண்டு கடுமையாகப் பார்த்தான். நாம் ஓட வேண்டுமா? கைன் குறுகினான். நாம் ஓநாய்கள். நாம் ஒருபோதும் மனிதர்களிடமிருந்து ஓடுவதில்லை. லூனா ஓநாய் ஆழமான மூச்சு விட்டாள். நான் மானை விடுவித்தேன். அவள் ஒப்புக்கொண்டாள். அதை சாகவிட மனமில்லாமல் போனது. இப்போது வேட்டைக்காரர்கள் நம்மை வேட்டையாடி விடுவார்கள். நாம் சீக்கிரமாக தப்பிக்க வேண்டும். ஒத்துழைக்காத சத்தம் கூட்டத்தில் பரவியது. நீ கூட்டத்தின் ஒழுங்கை மீறியிருக்கிறாய், கைன் கோபமாக சொன்னான். லூனா உயரமாக தலையை வைத்தாள். நான் சரியானதை தேர்வு செய்தேன். சில நொடிகள் அமைதியாயின. பின் இளைய ஓநாய் அஷ் முன்னேறினான். லூனா இதுவரை எங்களை தவறாக வழிநடத்தவில்லை. இன்னொரு ஓநாய் எம்பர் தலை அசைத்தாள். நாம் அவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். மெதுவாக மற்றவரும் சம்மதித்தார்கள். அவர்கள் அனைவரும் கைன் ஓநாயை ஒப்புக்கொள்ள கேட்டனர். நீண்ட நேரம் கழித்து கைன் ஆழ்ந்த மூச்சு விட்டான். விடியலுக்கு முன் நாம் புறப்படுவோம். லூனா நிம்மதியடைந்தாள். ஆனால் அதற்குள் நேரம் போய்விட்டது. வேட்டைக்காரர்கள் ஏற்கனவே காட்டுக்கு வந்துவிட்டார்கள். முதலாவது அம்பு மரங்களில் ஊடுருவி வந்தது. ஓடுங்கள்! லூனா கத்தினாள். ஓநாய்கள் பரவசமாக ஓடினார்கள். ஆனால் வேட்டைக்காரர்கள் வேகமாக இருந்தனர். அவர்கள் தீப்பந்தங்களை உயர்த்தினார்கள். அந்த தருணத்தில் ஒரு கர்ஜனை வானத்திலிருந்து வந்தது. எல்ட்ரின் முதிய ஆந்தை வேட்டைக்காரர்களின் முகத்தில் தனது நகங்களை வைத்து தடுத்தது. விரைவாக லூனா! அவன் கத்தினான். நான் அவர்களை தடுத்து வைக்கிறேன். லூனா தனது குழுவை நதியின் வழியாக வழிநடத்தினான். அவர்களின் கண்ணிலிருந்து மறைந்து போகச் செய்தாள். வேட்டைக்காரர்கள் கோபமாகக் கூச்சலிட்டனர். விடியலின் போது ஓநாய்கள் மலைக்குன்றின் மேல் பாதுகாப்பாக இருந்தனர். கைன் லூனாவின் பக்கம் திரும்பி அவளை உற்றுப் பார்த்தான். நீ என்னுடைய கட்டளையை மீறினாய், அவன் மெதுவாக சொன்னான். லூனா கண்களை மூடிக்கொண்டாள். ஆனால் கைன் அமைதியாக இருந்தான். ஆனால் நீ அனைவரையும் காப்பாற்றினாய். ஓநாய்கள் சத்தமாக விழித்தனர். அவர்கள் வெற்றியின் முழக்கம் மலைகளில் எதிரொலித்தது. கீழே வேட்டைக்காரர்கள் திரும்பிச் சென்றனர். ஒரு ஓநாயின் துணிவால் அவர்கள் தோற்றுவிட்டனர். கதையின் நெறி: சரியானதை செய்ய முயற்சிப்பது எப்போதும் சுலபமல்ல. ஆனால் அதுவே உண்மையான நலத்தினைத் தரும். வாழ்வில் சில சமயங்களில் போராடுவதை விட விலகுவது சிறந்தது.